சென்னை புறநகர் பகுதியில் பலத்த இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. சென்னை புறநகர் பகுதிகளில் காலை முதலே வெயில் வாட்டி வந்த நிலையில் கிழக்கு கடற்கரை சாலை, OMR சாலை சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை வெளுத்து வாங்கியது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கொட்டி தீர்த்த கனமழையால் வெப்பம் நீங்கி குளிர்ச்சியான சூழல் நிலவியது. திண்டிவனம், ஓலக்கூர், கூட்டேரிப்பட்டு, தீவனூர் உள்ளிட்ட பகுதிகளில் திடீரென்று கொட்டி தீர்த்த கனமழையால் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு உள்ளாகினர். பெரம்பலூர் மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. எல்னினோ தாக்கத்தின் காரணமாக பெரம்பலூர் மாவட்டத்தில் கடந்த 2 மாதத்திற்கு மேலாக 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டிற்கு மேல் வெயில் கொளுத்தியது. இந்த சூழ்நிலையில் மாலையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் இரவு திடீரென்று கனமழை பெய்தது. பெரம்பலூர் நகரம் மட்டுமின்றி கிராம பகுதியிலான அருமடல், கௌபாளையம், எரையூர், அரணரை உள்ளிட்ட பெரும்பாலான பகுதிகளில் பரவலாக மழை பெய்ததால் சாலைகளில் மழைநீர் வழிந்து ஓடியது. ஈரோடு மாவட்டம் சித்தோடு மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. சித்தோடு, மாமரத்துப்பாளையம், நரிப்பள்ளம், எல்லிஸ்பேட்டை, லட்சுமி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழையால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதேபோல கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளிலும் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழை பெய்தது. வார விடுமுறை முடிந்து சென்னைக்கு திரும்பிய மக்களால் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் திருச்சி, சென்னை GST சாலையில் 2 கிலோமீட்டர் வரை வாகனங்கள் அணிவகுத்து நின்று சுங்கச்சாவடியை ஊர்ந்து சென்று கடந்து சென்றன. போக்குவரத்து போலீசார் வாகனங்களை ஒழுங்குபடுத்தி சீர் செய்தனர். ஞாயிறு விடுமுறையை ஒட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் 3 மணி நேரத்திற்கு மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். அண்ணாமலையார், உண்ணாமலை அம்மனை தரிசனம் செய்து பிறகு திருமஞ்சன கோபுரம் வீதி வழியாக வெளியே சென்று வழிபட்டனர். கடலூர் மாவட்டம் ஸ்ரீ முஷ்ணம் அருகே உள்ள நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல்மணிகளை கொள்முதல் செய்யாததால் மழையில் நனைந்து நெல்மணிகள் அனைத்து வீணாகிவிட்டதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். சாத்தமங்கலம், வானமாதேவி, வெங்கடசமுத்திரம் உள்ளிட்ட அரசு நெல் கொள்முதல் நிலையங்களில் ஆயிரக்கணக்கான நெல் மூட்டைகள் தேக்கமடைந்திருப்பதால் மழையில் நனைந்து நெல்மணிகள் முளைக்க தொடங்கியுள்ளன. இதனால் தங்களுக்கு கடுமையாக இழப்பு ஏற்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டக்கூடிய விவசாயிகள் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோட்டில் நாயர் சேவா சமாஜம் சார்பில் நடைபெற்ற ஓணம் பண்டிகை கொண்டாட்ட விழாவில் பெண்கள் உற்சாகமாக நடனமாடினர். சோலாரில் நாயர் சேவா சமாஜம் சார்பில் நடைபெற்ற ஓணம் பண்டிகை கொண்டாட்டத்தில் கேரள மக்கள் பல்வேறு வகையான மலர்களை கொண்டு அத்தப்பூ கோலமிட்டனர். மேலும் திருவாதிரை நடனமாடி ஓணம் பண்டிகையை வரவேற்று மகிழ்ந்தனர். வார விடுமுறையொட்டி கோவை குற்றாலத்தில் குவிந்த சுற்றுலா பயணிகள் அருவியில் குளித்து மகிழ்ந்தனர். சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை வழக்கத்தை விட மிக அதிகமாக இருந்ததால் வனத்துறை சார்பில் கூடுதல் ஊழியர்கள் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். மேலும் அருவிக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக வனத்துறை சார்பில் இயக்கப்படும் வாகனங்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கப்பட்டன. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே சாலையோரம் இருந்த குப்பைகளுக்கு மர்ம நபர்கள் தீ வைத்ததில் அருகில் இருந்த 60 ஆண்டுகள் பழமையான மரம் முற்றிலும் எரிந்து சேதமடைந்தது. சாத்தங்குடி பாலம் அருகில் சாலையோரம் குவிக்கப்பட்டிருந்த குப்பைகளுக்கு மர்ம நபர்கள் தீ வைத்தனர். அப்போது அதில் இருந்த தென்னை மட்டைகளில் வேகமாக பரவிய தீ அருகில் இருந்த 60 ஆண்டுகள் பழமையான ஆலமரத்திலும் பற்றியது. சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்புத் துறையினர் தீயை போராடி கட்டுக்குள் கொண்டு வந்தனர். புதுச்சேரியிலிருந்து மது பாட்டில்கள் கடத்தி வந்தவரை காவல்துறையினர் கைது செய்தனர். பன்ருட்டி யூனியன் அலுவலகம் அருகே வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் சந்தேகத்திற்கிடமாக வந்த இருசக்கர வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்தனர். அப்போது புதுச்சேரியிலிருந்து 70 மது பாட்டில்களை கடத்தி வந்தது தெரியவந்தது. அவற்றை பறிமுதல் செய்த காவல்துறையினர் பத்மநாபன் என்பவரை கைது செய்தனர்.
கோவை மாவட்டம் ஆலந்துறையில் காமாட்சியம்மன் கோவிலில் குடமுழுக்கு விழா விமர்சையாக நடைபெற்றது. காமாட்சியம்மன் கோவில் குடமுழுக்கு விழாவை ஒட்டி பல்வேறு சிறப்பு பூஜைகள், யாகசாலை பூஜைகள் மற்றும் வேத பாராயணங்கள் நடைபெற்றன. புனித நதிகளிலிருந்து எடுத்து வரப்பட்ட சுமார் 2000 தீர்த்த குடங்களை ஊர்வலமாக கோவிலுக்கு கொண்டு வந்து விமான கோபுர கலசங்களுக்கு ஊற்றப்பட்டு குடமுழுக்கு விமர்சையாக நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே கோவில் குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு பக்தர்கள் முளைப்பாறை ஊர்வலம் நடைபெற்றது. ரகுராமபுரம் கிராமத்தில் உள்ள காளியம்மன் கோவில் குடமுழுக்கு விழாவை ஒட்டி முளைப்பாறையை சுற்றி பெண்கள் கும்மிப்பாட்டு பாடி வழிபாடு நடத்தினர். இதைத் தொடர்ந்து ஊர்வலமாக எடுத்து வரப்பட்ட முளைப்பாறையை கிராமத்தில் உள்ள நீர்நிலையில் கரைத்து தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர். புதுச்சேரியின் காரைக்கால் மாவட்டத்தில் அரசு ஆம்புலன்ஸில் ஆக்சிஜன் டியூப் வெடித்து பெண் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்கால் அரசு மருத்துவமனையில் இருந்து ரேவதி என்ற பெண்ணுக்கு ஆஞ்சியோ சிகிச்சை செய்ய புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனைக்கு கடந்த 22ஆம் தேதி அரசு ஆம்புலன்ஸ் மூலமாக அனுப்பினர். சிதம்பரம் அருகே சென்றபோது ஆக்சிஜன் டியூப் வெடித்து சிலிண்டர் டியூப் பிடுங்கி ரேவதி உயிரிழந்துள்ளார். தகவல் அறிந்து நெடுங்காடு பகுதியின் எம்எல்ஏ விக்னேஸ்வரன் மருத்துவமனைக்கு வந்து அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே விவசாய நிலத்தில் புகுந்த காட்டுப்பன்றிகளால் கரும்பு, சோளம் போன்ற பயிர்கள் சேதமடைந்தன. போஜனாபுரத்தில் பாஸ்கர் என்பவருக்கு சொந்தமான நிலத்தில் கரும்பு, சோளம், தீவன பயிர்கள் விளைவிக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் அப்பகுதியில் உள்ள நிலத்தில் புகுந்த காட்டுப்பன்றிகள் அந்த பயிர்களை சேதப்படுத்தியுள்ளன. கடந்த சில நாட்களாக காட்டுப்பன்றிகள் இதே பகுதியில் முகாமிட்டிருப்பதாகவும் அவற்றை நிரந்தரமாக வனப்பகுதிக்குள் விரட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். வார விடுமுறையொட்டி நீலகிரி மாவட்டம் முதுமலை தெப்பக்காடு யானைகள் முகாமில் குவிந்த சுற்றுலாப் பயணிகள் யானைகளை கண்டு மகிழ்ந்தனர். தெப்பக்காடு யானைகள் முகாமில் மேகமூட்டத்துடன் லேசான சாரல் மழை பெய்ததால் குடைகளை பிடித்தவாறு சுற்றுலாப் பயணிகள் யானைகளை கண்டு ரசித்தனர். பிறகு உணவு மாடத்தில் வரிசையாக நின்றிருந்த யானைகளுக்கு பாகன்கள் உணவு வழங்கியதை ஆச்சரியத்துடன் பார்த்த சுற்றுலாப் பயணிகள் அதனை புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். புதுக்கோட்டையில் 2 வீடுகளில் கொள்ளையடித்ததாக கைதான திருடன் அரசு மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய வழியில் தப்பிச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. மதுரை மாவட்டம் பேரையூரை சேர்ந்த மாரிமுத்து புதுக்கோட்டையில் 2 வீடுகளில் திருடியதாக கைது செய்யப்பட்டார். மாரிமுத்து மீது சுமார் 20 வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பரிசோதனைக்காக புதுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு காவலர்கள் இருசக்கர வாகனத்தில் அழைத்து சென்றபோது அவர்கள் கவனத்தை திசை திருப்பிய மாரிமுத்து அங்கிருந்து தப்பிச் சென்றார். இதையடுத்து மாரிமுத்துவை தனிப்படை காவலர்கள் தீவிரமாக தேடி வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டை அருகே உள்ள காமாட்சியம்மன் மாரியம்மன் கோவிலில் பால்குட திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. மானாங்கோரை கிராமத்தில் உள்ள காமாட்சியம்மன் மாரியம்மன் கோவிலில் பால்குட திருவிழாவை ஒட்டி விரதமிருந்த பக்தர்கள் நெடார் வெட்டாற்றங்கரையில் பால்குடம், காவடி, பறவை காவடி, முளைப்பாரி எடுத்து ஊர்வலமாக சென்று கோவிலை வந்தடைந்தனர். இதைத் தொடர்ந்து அம்மனுக்கு பாலபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே தலைமை காவலர் வீட்டில் நகை மற்றும் பணத்தை திருடிய 2 பேர் கைது செய்யப்பட்டனர். தேன்கனிக்கோட்டையைச் சேர்ந்த உதயமானந்த் தளி காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் அவரது வீட்டிற்குள் புகுந்த மர்ம நபர்கள் 6.5 சவரன் நகைகள் மற்றும் எரிவாயு சிலிண்டர் ஆகியவற்றை திருடிச் சென்றனர். இச்சம்பவம் குறித்து காவலர்கள் விசாரணை நடத்தியதில் தேன்கனிக்கோட்டையைச் சேர்ந்த நவாஸ் மற்றும் யூனஸ் ஆகியோர் திருட்டில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து இருவரும் கைது செய்யப்பட்டனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே டிராக்டர் மீது கார் மோதி தலைக்குப்புற கவிழ்ந்ததில் லேசான காயங்களுடன் தாய் மற்றும் மகன் உயிர் தப்பினர். காரைக்காலில் இருந்து இருவரும் சென்னை நோக்கி காரில் வந்து கொண்டிருந்தனர். அப்போது சிதம்பரம் அருகே கொள்ளிடம் பாலம் சோதனைச் சாவடியில் டிராக்டரின் பின்னால் கார் மோதியது. இதில் சாலையின் நடுவே கார் தலைக்குப்புற கவிழ்ந்ததில் தாய் மற்றும் மகனுக்கு லேசான காயம் ஏற்பட்டது. ராணிப்பேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மிதமான மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. ராணிப்பேட்டையில் காலை முதலே வெயிலின் தாக்கம் குறைந்து காணப்பட்ட நிலையில் இரவு நேரத்தில் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்தது. குறிப்பாக ராணிப்பேட்டை, வாலாஜப்பேட்டை, ஆற்காடு, காவேரிப்பாக்கம், சோளிங்கர், அரக்கோணம், நெமிலி, கலவை, மேல்விசாரம், ரத்னகிரி, சிப்காட் உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே பில்லாநல்லூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அமைச்சர் அருண்ராஜ் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது அனைத்து பிரிவுகளுக்கும் நேரில் சென்று பார்வையிட்ட அமைச்சர் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டு வரக்கூடிய சிகிச்சைகள் மற்றும் நோயாளிகளுக்கான வசதிகள் குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். தொடர்ந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நோயாளிகளை நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார்.
புதுச்சேரி வில்லியனூர் அரியூர் பகுதியில் செல்போன் கடையின் பூட்டை உடைத்து திருட முயன்ற கேரள இளைஞரை பொதுமக்கள் விரட்டி பிடித்து நயப்புடைத்தனர். மணிகண்டன் என்பவர் நடத்தி வரக்கூடிய கடையில் கேரளாவை சேர்ந்த ஜஸ்டின் என்ற 18 வயது இளைஞர் இரவில் பூட்டை உடைத்துள்ளார். அதனை கண்டு அந்த வழியாக சென்ற பொதுமக்கள் அந்த இளைஞரை 1 கிலோமீட்டர் தூரம் துரத்தி சென்று பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். ஓணம் கொண்டாட பணம் இல்லாதால் திருட வந்ததாக இளைஞர் வாக்குமூலம் அளித்துள்ளார். கம்யூனிஸ்டுகளும் விசிகாவும் இருக்கக்கூடிய அணிதான் இடதுசாரி அணி என்று அமைச்சர் வன்னியரசு தெரிவித்தார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் செய்தியாக சென்றவர் ஆணவ படுகொலை தடுக்க சட்டம் இயற்ற கோரி விசிகா கூறிய போது ஆட்சியில் இருந்த திமுக எந்த பதிலும் கூறவில்லை என்று குற்றம் சாட்டினார். விடுதலை சிறுத்தைகள் இருக்கின்ற அணி அல்லது விடுதலை சிறுத்தைகள் இடதுசாரியில் இருக்கின்ற அணிதான் உண்மையான இடதுசாரி அணி. விடுதலை சிறுத்தைகளோ இடதுசாரிகளோ இல்லாத அணி இடதுசாரி அணி என்று சொல்ல முடியாது. அந்த வகையில் தாவேகா ஒரு வளர்ச்சியை நோக்கி முன்னெடுக்கின்ற, ஒரு சமூக நீதியை நோக்கி முன்னெடுக்கின்ற, சமத்துவத்தை நோக்கி முன்னெடுக்கக்கூடிய ஒரு இடதுசாரி அணி என்கின்ற அடிப்படையில் நாங்கள் இந்த அணியை தொடர்ந்து. தருமபுரி மாவட்டம் இலக்கியம்பட்டியில் மகா மாரியம்மன் கோயில் குடமுழுக்கு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. மதுர்வாயல் அருகே ஆலப்பாக்கம் கங்கையம்மன் கோயிலில் நடைபெற்ற குடமுழுக்கு விழாவில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த சுமார் 2000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே உள்ள பச்சையம்மன் கோயிலில் திருப்பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து குடமுழுக்கு விழா சிறப்பாக நடைபெற்றது. இதேபோல் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே பெண்ணலூர் கிராமத்தில் செல்லியம்மன் கோயில் புனரமைக்கப்பட்டு வெகு விமர்சையாக குடமுழுக்கு விழா நடைபெற்றது. திருப்பூர் பழைய பேருந்து நிலையம் முன் நிறுத்தி வைக்கப்பட்ட இருசக்கர வாகனத்தை மர்ம நபர் திருடிச் செல்லும் காட்சி வெளியாகியுள்ளது. கோவில்வழி பகுதியைச் சேர்ந்த அருணாச்சலம் என்பவர் தனது இருசக்கர வாகனத்தை பழைய பேருந்து நிலையம் முன் நிறுத்திவிட்டு கடைக்கு சென்றார். மீண்டும் வந்து பார்த்தபோது இருசக்கர வாகனம் காணாமல் போனது தெரியவந்தது. இதனையடுத்து அருகில் இருந்த சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்ததில் இளைஞர் ஒருவர் இருசக்கர வாகனத்தை திருடிச் செல்லும் காட்சி பதிவாகியிருந்தது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் உள்ள வேம்படி மாரியம்மன் கோயிலில் திருவிளக்கு பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது. 76ஆம் ஆண்டு ஆவணி திருவிழாவையொட்டி அம்மனுக்கு குத்துவிளக்கு பூஜை மற்றும் சிறப்பு அபிஷேகம் நடந்தது. இதில் திரளான பெண் பக்தர்கள் பங்கேற்று திருவிளக்கை அம்மனாக பாவித்து பூஜை செய்து வழிபட்டனர். மேகமலை கிராம மக்களை வெளியேற்றும் நடவடிக்கையை உச்சநீதிமன்றம் கைவிடக் கோரி அனைத்துக் கட்சிகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மேகமலை, வருசநாடு, தும்மக்குண்டு உள்ளிட்ட 98 மலை கிராம மக்களை வன ஆக்கிரமிப்பாளர்கள் என குறிப்பிட்டு அவர்களை வெளியேற்ற உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த சூழலில் தமிழ்நாடு அரசு மறுசீராய்வு மனு தாக்கல் செய்ய கோரியும், வன உரிமைச் சட்டத்தின் கீழ் பட்டா வழங்க வலியுறுத்தியும் கம்பம் நகரில் ஜனநாயக இயக்கங்கள் மற்றும் அனைத்துக் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். எல்லா கட்சி தொண்டர்களும் தங்கள் தலைவர் முக்கிய பதவிக்கு வர வேண்டும் என்று நினைப்பது இயற்கைதான் என நெல்லை காங்கிரஸ் எம்பி ராபர்ட் ரோத் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் விஜயை தவிகவினர் வருங்கால பிரதமர் என கூறி வரும் நிலையில் நெல்லையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அதனை கூறினார். கட்சியினுடைய தொண்டர்களுக்கும் அவரவர்களுடைய தலைவர்கள் மிக முக்கிய பொறுப்பிற்கு வர வேண்டும் என்று விரும்புவது இயற்கை. அதன் அடிப்படையில் அவருடைய தொண்டர்கள் கேட்கின்றார்கள். தமிழ்நாட்டில் அதிகமான வேலைவாய்ப்புகளை உருவாக்க தேவையான திட்டங்கள் அனைத்தும் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அமைச்சர் பர்வேஸ் தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்தவர் போக்குவரத்து துறையில் வெளிமாநில தொழிலாளர்கள் நியமனம் தொடர்பாக எழுந்த புகார் குறித்து விசாரிக்கப்படும் என்றார். அதிகமாக வேலைவாய்ப்புக்காக என்னென்ன ஸ்கீம்ஸ் பண்ணணுமோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் சொல்கிற கம்ப்ளைண்ட்ஸும் வந்திருக்கு. அது என்னன்னு பரிசீலித்து அரசு நடவடிக்கை. கோவை மாநகராட்சியின் வெள்ளலூர் குப்பை கிடங்கில் பற்றிய தீயை தண்ணீரை பீச்சி எடுத்து தீயணைப்பு வீரர்கள் கட்டுக்குள் கொண்டு வந்தனர். வெள்ளலூர் குப்பை கிடங்கில் நேற்று காலை திடீரென தீப்பற்றி அப்பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளித்தது. விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுப்படுத்த போராடினர். தீயணைப்பு பணிகளை அமைச்சர்கள் சம்பத்குமார் மற்றும் விக்னேஷ் ஆகியோர் நேரில் ஆய்வு செய்தனர். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா செப்டம்பர் 17ஆம் தேதி நடைபெறவிருக்கும் நிலையில் விழாவுக்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. குடமுழுக்கு விழாவை ஒட்டி கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு தீ விபத்தில் சேதமடைந்த கோவில் வளாகத்தில் உள்ள வீர வசந்தராயர் மண்டபம் புதுப்பொலிவோடு தயாராக உள்ளது. செப்டம்பர் 6ஆம் தேதி முதல் மங்கள இசையோடு நிகழ்ச்சிகள் தொடங்குகிறது. வருகிற செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி கோவில் வளாகத்தில் உள்ள பரிவார மூர்த்திகளுக்கு குடமுழுக்கு நடைபெறுகிறது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே பிழவக்கல் அணையின் பூங்கா பராமரிப்பு பணியில் வெளிமாநில தொழிலாளர்கள் ஈடுபடுத்தப்படுவதால்
பொதுமக்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர். கடந்த திமுக ஆட்சியில் 10 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு தற்போது பூங்காவை பராமரிக்கும் பணி நடைபெற்று வரும் நிலையில் இந்த பணிகளில் 90% மேற்கு வங்கம், ஹரியானா போன்ற வெளிமாநில தொழிலாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் தனியார் பொறியியல் கல்லூரியில் ஓணம் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. மாணவர்கள் பாரம்பரிய உடைகளை அணிந்து அத்தப்பூ கோலமிட்டு ஆட்டம் பாட்டத்தோடு மகிழ்ச்சியாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். நெல்லை மாவட்டம் விகேபுரம் அருகே புதிதாக நிறுவப்பட்ட வாலைக்குமாரி மனோன்மணி அம்பிகை சிலைக்கு குடமுழுக்கு விழா நடைபெற்றது. சிவந்திபுரம் பொதிகை மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள மனோன்மணி சித்தர் பீடத்தில் 96 அடி உயரத்தில் சிலை நிறுவப்பட்டுள்ளது. மகா கலசங்கள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு வாலைக்குமாரி மனோன்மணி அம்பிகை மற்றும் 27 அடி உயர அகத்தியர் சிலைகளுக்கு புனித நீர் ஊற்றி குடமுழுக்கு நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். பழனி அருகே மானூரில் உள்ள இருளப்ப சுவாமிகள் கோயிலுக்கு சொந்தமான 20 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை தனிநபர்கள் அபகரிக்க முயற்சிப்பதாக புகார் எழுந்துள்ளது. உடுமலைப்பேட்டையைச் சேர்ந்த ராஜேந்திரன் தலைமையிலான குழுவினர் போலி ஆவணங்கள் மூலம் தங்கள் அறக்கட்டளையின் கீழ் கோயில் நிலம் நிர்வகிக்கப்பட வேண்டும் என கீழமை நீதிமன்றத்தில் தீர்ப்பு பெற்றதாக கூறப்படுகிறது. இதை எதிர்த்து கோயில் நிர்வாகிகள் மேல்முறையீடு செய்து தடை ஆணை பெற்றுள்ளனர். இது சம்பந்தமா அரசும் சரி, நீதிமன்றங்களும் சரி தானே முன் வந்து நம்ம இந்து அறநிலையத்துறை முன் வந்து இந்த நிலத்தினுடைய மதிப்பு தற்போது பார்த்தீங்கன்னா 20 கோடி ரூபாய் மதிப்பு வரும். இந்த 20 கோடி சொத்தை வந்து நிலம் மோசடி பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. இதை வந்து உரிய நடவடிக்கை எடுக்கணும். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே கார் பின்புறமாக இயக்கப்பட்ட போது 2.5 வயது குழந்தை காரின் பின்பக்க சக்கரத்தில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புனலப்பாடி கிராமத்தை சேர்ந்த சத்யராஜ் என்பவரின் 2.5 வயது மகன் அகிலேஷ் காரின் பின்புறம் விளையாடிக் கொண்டிருந்ததை கவனிக்காமல் ஜீவா என்பவர் காரை இயக்கியதாக கூறப்படுகிறது. படுகாயமடைந்த குழந்தையை ஆரணி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் உயிரிழந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர். சட்டமன்ற கூட்டத்தொடர் நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுவது பொழுதுபோக்கு சேனல் போல் ஆகிவிட்டதாக கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் செய்தியாளர்கள் சென்றவர் சட்டமன்ற நேரலையை வேலை இல்லாதவர்கள் பொழுதுபோக்கிற்காக தொலைக்காட்சியில் பார்க்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருப்பதாக கூறினார். எல்லா எதிர்க்கட்சிகளும் ஆக்கப்பூர்வமாக நாங்கள் செயல்பட விரும்புகிறோம். ஆனால் ஆளுங்கட்சி அதற்கு ஒத்துழைக்க வேண்டும். அவர்களுக்கு அதிலே விருப்பம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. கரூர் மாவட்டம் குளித்தலையில் பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி கோரி காவல் நிலையம் சென்ற தாவேகாவினர் அதனை ரீல்ஸாக எடுத்து வெளியிட்ட சம்பவம் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. குளித்தலை பேருந்து நிலையத்தில் தாவேகா அரசின் 100 நாள் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ளது. இதற்கு அனுமதி பெற குளித்தலை மேற்கு ஒன்றிய செயலாளர் தமிழகன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் குளித்தலை காவல் நிலையத்திற்கு சென்றனர். அப்போது அதனை ரீல்ஸாக எடுத்து இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் நடைபெற்ற மினி மாரத்தான் போட்டியில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்தும் வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர். இந்த போட்டியை விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்க்கண்டேயன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுத் தொகை மற்றும் கோப்பை வழங்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கலில் திருமண நிகழ்ச்சிக்காக வெடித்த பட்டாசிலிருந்து தீப்பொறிப்பட்டு இருசக்கர வாகனத்தில் தீப்பிடித்தது. கருநெல்லிநாதர் மீனாட்சி அம்மன் திருக்கோயிலில் திருமணம் செய்து கொண்டு வந்த புது ஜோடியை வரவேற்கும் விதமாக உறவினர்கள் பட்டாசு வெடித்தனர். அப்போது கோயில் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தில் தீப்பொறிப்பட்டு தீப்பற்றி எரிந்தது. அருகே இருந்தவர்கள் துரிதமாக செயல்பட்டு தீயை அணைத்தனர். அரியலூர் மாவட்டம் தாப்பலூரில் ஆவணி மாதத்தை முன்னிட்டு கஞ்சி களஞ்சியம், அக்னிசட்டி, முளைப்பாரி இடத்தல் திருவிழா நடைபெற்றது. இதில் தாப்பலூர் சுற்றியுள்ள தாத்தம்பேட்டை, காரைக்குறிச்சி, தேவமங்கலம், தென்கட்சி, பெருமாள்நத்தம், இடங்கண்ணி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களிலிருந்து பக்தர்கள் கலந்து கொண்டு நேர்த்திக்கடன் செலுத்தினர்.
சிவகங்கை மாவட்டம் திருப்பாச்சித்தை அருகே தென்னந்தோப்பில் அமைக்கப்பட்டிருந்த சட்டவிரோத மின்வெளியில் சிக்கி கபடி வீரர் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தூதை கிராமத்தைச் சேர்ந்த முத்துசங்கு இயற்கை உபாதையை கழிப்பதற்காக தினகரன் என்பவரின் தென்னந்தோப்புக்கு சென்றபோது மின்வெளியில் சிக்கி உயிரிழந்தார். தகவலறிந்து வந்த காவல்துறையினர் முத்துசங்கு உடலை கைப்பற்றியதோடு சட்டவிரோதமாக மின்வெளியை அமைத்த தினகரனை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் சாலை ஓரம் நிறுத்தப்பட்டிருந்த கார் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஞானகிரி சாலையில் வசிக்கும் கண்ணன் என்பவர் தனது காரை சிவகாசி ரயில் நிலையம் அருகே செங்கமல நாச்சியார்புரம் செல்லும் சாலையில் நிறுத்தியுள்ளார். அப்போது கார் திடீரென தீப்பற்றி எரிந்த நிலையில் தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த விபத்தில் 16 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கார் முழுமையாக எரிந்து சேதமடைந்தது. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் இருந்து மைசூரு செல்லும் தொரப்பள்ளி சாலையில் சுற்றுலா பயணிகளின் காரை யானை தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதியிலிருந்து வெளியே வந்த யானை கூட்டம் தொரப்பள்ளி சாலையை கடந்து சென்றது. அந்த கூட்டத்தில் இருந்த யானை ஒன்று ஆக்ரோஷத்துடன் ஓடி சாலையில் நின்ற காரை தாக்கியது. சுதாரித்துக் கொண்ட கார் ஓட்டுநர் பின்னோக்கி இயக்கி உயிர் தப்பினார். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி பகுதியில் லஞ்சம் வாங்கியது போல் சிசிடிவி காட்சி வெளியான சம்பவத்தில் ஆய்வாளர் தலைமை காவலர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். வைத்தியர் பாண்டி என்பவரிடம் காவல் ஆய்வாளர் கூறியதன் பேரில் தலைமை காவலர் லஞ்சம் வாங்குவது போன்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகின. இந்நிலையில் சிங்கம்புணரி காவல் ஆய்வாளர் சினிபாபு மற்றும் தலைமை காவலர் ஜெயராஜ் ஆகியோரை பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா உத்தரவிட்டுள்ளார். திருவாரூர் மாவட்டத்தில் 24 கோடியே 86 லட்சம் ரூபாய்க்கு பருத்தி ஏலம் போனதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். கடந்த ஆண்டு 1 கிலோ பருத்தி 90 ரூபாய் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டதால் இந்த ஆண்டு விவசாயிகள் பருத்தி உற்பத்தியில் அதிக ஆர்வம் காட்டினர். இந்நிலையில் இந்த ஆண்டு குவிண்டால் ஒன்று அதிகபட்சமாக 9,679 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 8,709 ரூபாய்க்கும் சராசரியாக 9,300 ரூபாய்க்கும் ஏலம் போனது. சிவகங்கை மாவட்டம் கீழடியில் நடைபெற்று வரும் 11ஆம் கட்ட அகழாய்வில் புதிதாக தோண்டப்பட்ட குழிகளில் 10க்கும் மேற்பட்ட சாய கிண்ணங்கள் கிடைத்திருப்பது வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த மார்ச் 15ஆம் தேதி தொடங்கிய அகழாய்வில் இதுவரை 13 குழிகள் தோண்டப்பட்டு பானைகள், செங்கல் கட்டுமானங்கள், சுடுமண் பொருட்கள், பாசிமணிகள், தங்கப் பொருட்கள் உள்ளிட்ட பல்வேறு தொல்பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் தற்போது புதிதாக தோண்டப்பட்ட 2 குழிகளிலும் 4 அடுக்குகள் கொண்ட உரைக்கிணறு, அதனை சுற்றிலும் சாயக்கிண்ணங்கள், பானை ஓடுகள் மற்றும் சேதமடைந்த பானைகள் கிடைத்துள்ளன.